அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சேட் வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட்டினுடைய பண மோசடி தொடர்பான வழக்கினுடைய முரண்பட்ட உத்தரவுகளை சென்னை உயர்நீதிமன்றம் வாங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அந்த விவகாரம் என்பது தற்பொழுது நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் கோட்டீஸ்வர் சிங் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரிக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கி எழுத்துப்பூர்வமான தீர்ப்பில் கையெழுத்திடவில்லை என்பதால் தன்னுடைய டிஜிபி பதவி என்பது பறிபோயுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதனால் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் அதிருப்தியை முன்வைத்துள்ளார்கள். வழங்கிய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது திரும்ப பெற வேண்டும் என்றால் நீதிமன்றம் முடிவு செய்யப்படும் பட்சத்தில் அதற்கான காரணங்களை வெளியிடும். அனைத்து தரப்பினருக்கும் அதனை உரிய முறையில் கவனத்திற்கு கொண்டு செல்வதும் ஒரு கடமையாக உள்ளது. அதனை நீதிமன்றம் செய்ய தவறிவிட்டதாக தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஒரு தீர்ப்பை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு உயர்நீதிமன்றம் வந்தால் அதற்கான ஒரு வாதாடுவதற்கான ஒரு வாய்ப்பை மனுதாரர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உத்தரவை வெளியிடாமல் பல காரணங்களை பதிவு செய்யாமல் நீதிமன்றம் இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு தொடர்ந்து வரும் பட்சத்தில் அது சாமானியர்களுடைய ஒரு தலைவிதியை பாதிக்கும் என்ற ஒரு கடும் அதிருப்தியை தற்பொழுது நீதிபதி அபய் ஓகா இந்த வழக்கினுடைய விசாரணையில் முன்வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி.